தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் ரேபிஸ் தொற்றால் ஒருவர் உயிரிழந்த சோகம். தொடரும் திருநாய் பிரச்சினைக்கு தீர்வு காண மக்கள் வலியுறுத்தல். கொள்கையற்ற கூட்டத்தினர் மலிவான அரசியல் செய்வதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பொய்களை வைத்து கருத்துருவாக்கம் செய்யலாம் என சிலர் நினைப்பதாகவும் சாடல். எடப்பாடி பழனிசாமி வெளிநாடு சென்று ஈர்த்த முதலீடுகளில் கால்வாசி கூட தமிழகத்துக்கு வரவில்லை. திமுக குறித்து பொய் பரப்பப்படுவதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியுடைய 10 ஆண்டு கால சீர்கட்ட நிர்வாகத்தால தொழில் முதலீட்டாளர்கள் தலைவரிக்க அண்டை மாநிலங்களுக்கு ஓடுனாங்களா மறக்க முடியுமா? அந்த நிலைமையை அப்படியே தலைகளாக நாம மாற்றி இருக்கிறோம். நாளை மறுநாள் டெல்லி செல்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பாக அமித்ஷாவை செங்கோட்டையில் சந்தித்திருந்த நிலையில் பழனிசாமி பயணம். தற்போதைக்கு டெல்லி செல்லும் திட்டம் இல்லை. அமித்ஷாவை சந்திப்பீர்களா என்ற கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் பதில். டெல்லி எதுவும் போறதுக்கு பயணங்கள் உண்டா? இல்லை, டெல்லி போவதற்கு பயணங்கள் தற்போது இல்லை. சசிகலாவை விரைவில் சந்திக்க உள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் உறுதி. செங்கோட்டையன், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் பேட்டி. அவங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரே நேரத்தில் சந்திப்பேன். எங்கள் நாட்டை எங்களுக்கே திரும்ப தாருங்கள். பிரிட்டனில் சட்டவிரோத குடியேற்றங்களை எதிர்த்து பிரம்மாண்ட போராட்டம். ஜவஹர்லால் நேரு அசாம் மக்களுக்கு ஏற்படுத்திய காயங்கள் இன்னும் ஆறவில்லை. சட்டவிரோத குடியேறிகளை காங்கிரஸ் அனுமதித்ததாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் 140 கோடி மக்களும் பலன் பெறுவர். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனத்துக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதில். விஜய் மக்களை சந்திக்க மாட்டார் என கூறியவர்கள் புலம்ப தொடங்கிவிட்டதாக குற்றச்சாட்டு. இடையறாமல் ஊர்கள் செய்வதையே கொள்கையாக கொண்டது திமுக. தமிழகம் தாண்டியும் தவேகாவுக்கு தன்னெழுச்சியான புத்தெழுச்சி உருவாக்கி இருப்பதாக விஜய் அறிக்கை. பெரம்பலூரில் மக்களிடையே பேசாமல் சென்றதற்காக வருத்தம் தெரிவித்தார் தவேக தலைவர் விஜய். பெரம்பலூருக்கு மீண்டும் வருவேன் என்றும் உறுதி. தமிழக அரசு நடத்திய பாராட்டு விழாவில் அதீத மகிழ்ச்சியால் அதிகம் பேச முடியவில்லை. முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர்களுக்கு நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டார் இளையராஜா. ஒரு பாராட்டு விழாவை இவ்வளவு சிறப்பாக ஒரு முதல்வர், ஒரு அரசு எந்த முனைப்பு எடுத்து எல்லோரும் அரசியல் சார்ந்த எல்லா அமைச்சர்களும் எல்லா சீஃப் செக்ரட்டரியிலேருந்து அவ்வளவு பேரும் இன்வால்வ் ஆகிட்டு அதை கொண்டு செலுத்தினது ரொம்ப என்னால் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக தான் எனக்கு ஓவர் வெல்மிங்கில் சரியான பேச்சு வரல.
இசைஞானி இளையராஜாவுக்கு இசையமைப்பாளர் AR ரஹ்மான் வாழ்த்து தெரிவித்து வீடியோ வெளியீடு. இமாலய சாதனையும் எளிமையும் ஒருங்கிணைந்த மாமனிதர் என புகழாரம். அஜித், ரஜினி, நயன்தாரா வந்தாலும் அதிக கூட்டம் வரும். விஜய்க்கு கூடிய கூட்டம் தொடர்பாக சீமான் விமர்சனம். சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலாம்னு சொல்லுவோம். ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கி விட்டா இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்க அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாருங்க. உருப்படாது இல்லைன்னா. தேர்தலில் விஜய் தலைமையில் கூட்டணி உருவாகலாம். அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் பேட்டி. ஏற்கனவே சொன்ன அவர் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக பல முறை சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. அவர் தலைமையில் ஒரு கூட்டணி, அது மாதிரி சீமான் ஒரு கூட்டணி, திமுக கூட்டணி, ஒன்று NDA கூட்டணி, 4 கூட்டணி இருக்கும். முதல் முறையாக அரசியல் உரை நிகழ்த்திய ராமதாஸ் மகள் காந்திமதி. ஒற்றை தலைமையில் வழிநடப்போம் என பாமக மாவட்ட பொதுக்குழுவில் பேச்சு.